அல்லேலூயா. அப்போ குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா, குடும்பம் காக்கப்படணும்னா நாம் செய்ய வேண்டியதை ஆவியானவனுக்கு கற்றுத்தருகிறார். மறைத்து வையுங்கள், குடும்பம் காக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செஞ்சா போதும்? நல்லா சொல்லுங்க. மறைத்து வைத்தாலே ரட்சிப்பு உண்டாகும், மறைத்து வைத்தாலே பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லணுமே. இந்த 3 பேரும் நமக்கு சொல்லித்தர 2 காரியம்தான். இன்னைக்கு நான் ஈஸியா பிரசங்கத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒன்று, ரட்சிப்புக்குள் தன் குடும்பத்தை நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய பார்வையில் சாதனையாளர்கள். யார் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்? மறைத்து வைக்கிறவர்கள் ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். ஒரு ஆமே. எனக்காக நீங்க உலகத்துக்கும் வேதத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அதுதான் தங்கச்சி. உலகம் வெளிக்காட்ட விரும்புகிறது. எக்ஸ்போஸ், ஸ்டேட்டஸ் வை, செல்ஃபி எடு, உடனே போட்டோ அனுப்பு, உடனே வெளியே காட்டு, இல்லையா? எதையும் மறைக்காத. எல்லாம் குழந்தை பிறந்தா அதை உடனே ஒரு அடுத்த நிமிஷம் பிள்ளைய இவன் பார்க்கறானா இல்லையோ, முதல்ல என்னதான் எடுக்கிறான்? போட்டோ தான் எடுக்கிறான். மனைவி கன்சீவானா ஒரு போட்டோ, இல்லையா? கவனிங்க. கல்யாணத்துக்கு போனா ஒரு போட்டோ, அங்கே சாப்பிடும் போது ஒரு செல்ஃபி, கை கழுவுனா செல்ஃபி. பாருங்கள், இப்பொழுதுதான் நான் பல் விளக்கி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் பாத்ரூம் போயிருக்கிறேன். உலகம் தன்னை வெளிப்படுத்த விரும்புது. ஆனா வேதம் சொல்லுது, மறைந்திருங்கள், காக்கப்படுவீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா, சோத்திரம். மறைந்திருங்கள், கவனிங்கள். 3 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிச்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னே 15 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இவர்கள் 3 பேரும் மறைத்து வைத்தார்கள், பாதுகாத்து கொண்டார்கள். பக்கத்துல தட்டி சொல்லிருங்க, மறைச்சு வைப்பீங்கன்னா பாதுகாத்து கொள்வீர்கள். ஆமே. எதையாகிலும் நீங்க பாதுகாக்கணும்னா, எதையாகிலும் நீங்க ரட்சிக்கணும்னா, எதையாகிலும் நீங்க காத்துக்கொள்ளணும்னா, பைபிள் சொல்லுது மறைத்து வை, மறைத்து வை. போராடி பாதுகாப்பதல்ல, ஒளித்து வைத்து பாதுகாப்பது. இந்த 3 பேரையும், இவர்கள் 3 பேரும் 3 காரியங்களுக்குள் தங்களை மறைத்து கொண்டார்கள். நாம் அதை தியானித்து அந்த ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவார். வசனம் 31, முதல்ல 31, அப்புறம் 7, அப்புறம் 23. சரியா? முதல்ல 31 எல்லாம் சேர்ந்து படிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட. சரி, இனிமே நீங்க என்னையே பார்க்கணும், நான் கதை சொல்ல போறேன். இந்த ராகாப் என்னும் வேசியின் கதை யோசுவா 2ஆம் அதிகாரத்திலும் யோசுவா 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலும் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலே நீங்க என்னைய பார்க்கணும்னு சொன்ன யோசுவாக்கு போகாதீங்க, சரியா? யோசுவாக்கு இப்போ திருப்ப வேண்டாம். எழுதுறதா இருந்தால் மட்டும் எழுதிருங்க, என்னைய பாரு. நீங்க என்னைய பார்க்கலன்னா நீங்க வந்து பரலோகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியே மெதுவாக கண்ணு மூடி அப்புறம் பரலோகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? 12 மணி நேரம் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது கர்த்தருக்கு சோத்திரம், ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தாரு. சொப்பனத்தில் ஒருத்தன் வெள்ளையாக, ஒருத்தன் கலராக, அப்படி கட்டையாக ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ணால் மறைச்சி வை, மறைச்சி வை, நான் பாஸ்டர் அப்படிம்பீங்க. பக்கத்தில் சொல்லுவாங்க, அது கனவு இல்லை, அது நனவு தான். அப்படி ஒருத்தர் உண்மையிலேயே வந்தார். ஐயோ போ, யார் பெத்த பிள்ளையோ, மறைச்சி வை, மறைச்சி வைனார். உன் காதில் கேட்கலேன்னு ஆயிரும். அதனால நீங்கள் கண்ணை திறந்து என்னையேன்னு செய்யணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் 5 பைபிள் ஸ்கூலில் வாத்தியார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் எனக்கு வந்து திடீர்னு வாத்தியார் புத்தி வந்துடும் பாருங்க. திடீர்னு பிரசங்கியார் ஆகிறது பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவேன். திடீர்னு என்னாவும் தெரியாது வாத்தியார் ஆகிடுவேன். அப்படி வாத்தியார் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் நல்லா கண்டு தெரியும். எனக்கு வாத்தியாருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கிறத கண்டுக்கவே ஊமுக்கு சுமுகெல்லாம் முத வரிசையில் இருக்கும் தெரியாது, ஆனால் கடைசி வரிசையில் இருக்கிறவங்க அசஞ்சாலே கண்டுபிடிச்சிருவார். அதனால் நீங்கள் அப்படி கண்ணை அப்படி மெதுவாக மூடி ஆமேன்னு சொன்னால் கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் கவனமாக கவனம். ஆமே. சரி. நம்பர் 1, தன் குடும்பத்தை மறைத்து வைத்து காத்து கொண்ட ராகாப். இந்த ராகாப்பினுடைய கதையை நீங்கள் கேட்கணும்னா இப்போ நான் உங்களுக்கு புரியும்படி ரொம்ப வேகமாக சொல்ல போகிறேன். யோசுவாவின் காலத்திலே அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு கானானின் எல்லை வரைக்கும் வந்து விட்டார்கள். யோர்தானை கடந்தாலே கானானுக்குள் பிரவேசிக்கலாம்.
அவர்கள் கடைசியாய் பிளந்து பிரிந்து கடக்கப் போவது யோர்தான். யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற போதே யோர்தானின் மறுகரையில் இருக்கிற எரிகோவை வேவு பார்க்க 2 உளவாளிகளை யோசுவா அனுப்புகிறார். போங்க, நீங்க 2 பேரும் போய் எரிகோவின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அங்கே எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனார். இந்த 2 பேரும் உள்ள போய் பார்க்கிற செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு கேட்டவுடன் எரிகோவின் கதவுகள் பூட்டப்பட்டது. அவன் சொன்னான், வீடு வீடா போய் தேடுங்க, 2 உளவாளிகள் வந்திருக்காங்க, தேடுங்கன்னு சொன்னா வீடு வீடா தேடுறாங்க. இந்த 2 பேரும் உளவு பார்த்து விட்டு ராகாபின் வீட்டுக்குள் பிரவேசித்தார். இந்த ராகாப் யார்? விபச்சாரம் செய்து தன் வாழ்க்கை நடத்துகிற ஒரு பெண். இவளுடைய வீடு அந்த ஊரினுடைய எல்லையிலே, அங்கே இருக்கிற எரிகோவின் மதிலிலேயே இருந்ததால் இவள் வீட்டுக்கு ஆண்கள் வருவதும் போவதும் மிக சாதாரணம். என்னை கவனி, இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் வந்தபோது அங்கே எரிகோவின் மனிதர்கள் இவனை தேடி வர்றதை கேள்விப்பட்டு வீட்டுக்கு மாடியில் 2 பேரையும் ஒளித்து வைத்து நாணல் தட்டையால் அவர்களை மூடி வைத்து விட்டு அவங்ககிட்ட வந்து சொன்னா, வந்தாங்க, இங்கதான் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் பொழுது போக முன்பே புறப்பட்டு விட்டார்கள், இப்போ யோர்தானை தாண்டி இருப்பாங்க, நீங்க தேடி போங்கன்னு சொன்னவுடன் அந்த தேடி வந்த மனிதர்களும் புறப்பட்டு போன பிறகு கவனியுங்கள், இந்த 2 பேரையும் அவர் மேலே இருந்து அழைத்து அவங்க கிட்ட அவள் கேட்டதுதான் நாம் வாசித்து தியானிக்க போகிற செய்தி. லிசன், அவள் கேட்டுக்கொண்டது என்ன? அங்கே வருவதற்கு முன்பு நான் கதையை சொல்லட்டும். இப்போ இந்த 2 பேரும் வேவு பார்க்க உள்ளே வருவதற்கு முன்னரே எரிகோ பட்டணத்திலே ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. எரிகோவினுடைய மார்க்கெட்ல, எரிகோவினுடைய பஸ் ஸ்டாப்ல, எரிகோவினுடைய சந்து பொந்தெல்லாம் ஒரு செய்தி பரவுகிறது. இதோ யாரோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வருகிறதாம். யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குகிற கடவுள் யெகோவா. சரி, அந்த யெகோவா செங்கடலை 2ஆய் பிரித்தாராம். சரி, அந்த யெகோவா தன் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாராம். அந்த யெகோவா தன் ஜனங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தாராம். அந்த யெகோவா தெய்வத்தை ஒருவனாலும் எதிர்க்க முடியாதாம் அப்படின்னு சொல்லுகிற கதை எரிகோ முழுசும் பரவுது. என்னை கவனிச்சுட்டே வாங்க. சிலர் அதை நம்புகிறார்கள். நம்பினாலும் பார்க்கலாம், நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை காப்பாத்தாதா, அந்த தெய்வம் தான் பெரிய தெய்வமா அப்படின்னு சிலருக்கு அவநம்பிக்கை. இன்னும் சிலர் இது கட்டுக்கதை என்று போய்விட்டார்கள். ஆனால் அந்த பட்டணத்திலே ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் மனதிற்குள் விசுவாசிக்க ஆரம்பித்தால், நான் கேட்கிற இந்த சத்தம் உண்மை என்றால் அந்த யெகோவா தெய்வம்தான் மெய்யான தெய்வமாயிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், அவள் காதுகளில் கேட்கிற தேவனை குறித்த சத்தியத்தை அவள் கேட்டபோது அவள் மனதிலே விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. விசுவாசம் வந்தவுடன் என்ன நடக்கும் தெரியுமா பிரதர்? விசுவாசம் எப்போதுமே கிருபையை திறக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரே எங்களுக்கு விளங்க வைங்கப்பா, சோத்திரம். திரும்பவும் அந்த வரிசையை சொல்றேன் பாருங்க. வசனம் கேட்ட உடனே விசுவாசம் வருது, விசுவாசம் வந்த உடனே கிருபை திறக்குது. இன்னொரு தடவை வரிசையை சொல்றேன், எழுதிக்கோங்க பார்க்கலாம். வசனம் கேட்ட உடனே என்ன வருது? விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த உடனே கிருபை திறக்கப்படுது. கிருபை வந்த உடனே என்ன நடக்கும்ன்றீங்க? கிருபை வந்துட்டுனாலே பின்னாடியே ரட்சிப்பு வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற விதம் இதுதான். அவன் காதுல முதல்ல சுவிசேஷம் கேட்குது, அவன் காதுல முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை விழுது. அந்த வார்த்தை அவன் நம்புறான். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். நம்பின உடனே கிருபை திறக்குது. கிருபை வந்த உடனே ரட்சிப்பு வருது. அல்லேலூயா. நான் சொல்லுகிற இந்த வரிசை எபேசியர் 2:6 முதல் 8 வரைக்கும் இருக்கிறது. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. ஒரு அல்லேலூயா. என்னை கவனியுங்கள், என்னை கவனியுங்கள். திரும்பவும் வரிசையை சொல்றேன். ராகாபுக்கு முதல்ல கேட்டது
ஆண்டவுடைய வார்த்தை. ராகாப் மனதில் என்ன வந்தது? விசுவாசம். விசுவாசம் வந்த உடனே இப்ப என்ன திறக்குது? கிருபை திறக்குது. எவ்வளவு கிருபை தெரியுமா? அவள் செய்து வந்த அசுத்தமான பாவங்களை எல்லாம், கடந்த கால பாவங்கள், இப்பொழுது வரைக்கும் செய்த பாவங்கள், எல்லா பாவத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற, அவளை நீதிமானாய் மாற்றி விடுகிற ஒரு பெரிய கிருபை ராகாபுக்கு திறக்கப்பட்டது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ கிருபை வெளிப்படும் சகோதரி, நீ குற்ற மனசாட்சியோடு இருக்க தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அது நீ செய்த எல்லா பாவங்களையும் மாற்றிவிட போதுமானது. ஹல்லேலூயா. மனுஷங்க தான் அவளை ராகாப் என்னும் வேசின்றாங்க. ஆனா வேசியா இருந்த இந்த ராகாப்பின் வாழ்க்கையில் தேவ கிருபை வெளிப்பட்ட போது அவளுடைய பழைய வாழ்க்கை மட்டுமல்ல, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதும் போது இதே ராகாப்பையும் இயேசுவின் முப்பாட்டியா எழுதும் அளவுக்கு புதிய வாழ்க்கையை தந்தது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி குலுக்குங்க. அப்போ கொஞ்சம் அசந்து இருந்தால் கூட இப்போ எந்திக்கட்டும். நல்லா குலுக்குங்க. குலுக்கிக்கிட்டே அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கிருபை வந்தா பழைய வாழ்க்கை மாறும், புதிய வாழ்க்கை தொடங்கும். ஒரு அல்லேலூயா. கிருபை சாதாரணமானதல்ல. கிருபை ஏதோ பாடிட்டு போறதல்ல. கிருபை வல்லமை உள்ளது. நல்லா சொல்லுங்க, கிருபை வல்லமை உள்ளது. இன்னொரு தடவை சொல்லுங்க, கிருபை வல்லமை உள்ளது. கிருபை வல்லமை உள்ளது. பழைய காலத்தை மாற்றக்கூடியது. ஒருவேளை உங்க கடந்த காலத்தை மனுஷன் ஞாபகம் வச்சிருக்கலாம். உங்க கடந்த காலத்தை மனுஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். கடந்த காலத்தை மனுஷன் சுட்டி காட்டலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு கூட இப்ப அவன் கண்ணு முன்னாடி வந்து போகலாம். ஆனா தேவ கிருபை வரும் என்றால் அது கடந்த காலத்தை அழிக்கிறது. அல்லேலூயா. அது புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது. பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உன்னை நீதிமானாய் மாற்றுவது தேவ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராகாப்புக்கு அந்த கிருபை கிடைத்து அவள் ரட்சிப்புக்குள் வந்திருப்பதால் இப்போ அந்த 2 பேரும், 2 வேவுகாரரும், 2 உளவாளிகளும் அவட்ட கேட்கிறாங்க, அப்பா எங்களை பாதுகாத்தியே, உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்யணும்? நீ எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய்? லிசன். ஒரு வேசியாயிருந்த பெண், தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தன் உடலை விற்ற பெண் என்ன கேட்டிருக்கலாம்? லைஃப் டைம் செட்டில்மெண்ட், நல்ல காசு கொடுங்க, இனிமே நான் விபச்சாரமே செய்யக்கூடாது, அதை நான் டெபாசிட் பண்ணிட்டு சுகமா வாழ விரும்புறேன் சொல்லியிருக்கலாம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எகிப்துல இருந்து. ஐயோ, எகிப்துல சேலைனா ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நல்ல பட்டு சேலையா ஒரு 5 சேலை. என்ன அமைதி ஆயிட்டீங்க? அல்லது எகிப்திலிருந்து கொண்டு வந்த வெள்ளி பொன் ஆபரணங்களை தாங்க, உங்க கையில போட்டிருக்கிற அந்த வைர மோதிரத்தை கலட்டுங்க. எதையோ கேட்டிருக்கலாம் இல்லையா? அவ என்ன கேட்டா தெரியுமா? ஒரு வேசி. அவள் கேட்டது, வெள்ளியும் பொன்னும் எனக்கு வேண்டாம், வஸ்திரங்களும் ஆபரணங்களும் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை என் குடும்பம் காக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொன்னீங்க. ஐயா, எரிகோவுக்கு அழிவு வரப்போகிறது என்று எனக்கு தெரியும். இந்த எரிகோ விழப்போகிறது என்று எனக்கு தெரியும். இந்த எரிகோவில் இருக்கிற அத்தனை மக்கள் மீதும் பட்டயம் வரப்போகிறது என்று எனக்கு தெரியும். அதனால இனி எனக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை, பணமும் காசும் தேவையில்லை. எனக்கு தேவை, நான் ரட்சிக்கப்பட்டது போல என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களை இப்படி தட்டி கேளுங்க. ஒரு வேசிக்கே குடும்ப ரட்சிப்பு மேல இவ்வளோ கவனம் இருந்ததே, உங்க கவனம் எதுல இருக்குது? உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க சொன்னா குறிப்பு என்னமா ஜெபிப்பீங்க? சிஸ்டர், உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன் அப்படின்னு உங்க வீட்டுக்கு விசிட் வந்தா பாஸ்டர்யாட்ட நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன? பாஸ்டர், நல்ல வேளை வந்திய, இப்போதான் நினைச்சேன் ஒரே கடன் பிரச்சனை. நீங்க அதனால எங்க கடன் பிரச்சனைக்காக நான் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் நீண்ட வரிசையில் அம்மாமார் நிற்பாங்க.
கவனிங்க, கண்ணீரோடு. எனக்கு ஒவ்வொருத்தட்டையும் கதை கேட்டு ஜெபிக்கிறது தான் வழக்கம். சும்மா தொட்டு அனுப்புறதை விட போனதே போனோம், நல்ல பாரம் எடுத்து ஜெபிப்போமேன்னு. சொல்லுங்கம்மா என்ன தேவை அப்படின்னா நிறைய தாய்மார் சொல்றது, பாஸ்டர் என் மகனுக்கு கல்யாணம் கூடணும். என்ன வயசாகுது? அவனுக்கு வயசு 30 தாண்டுது. சரி, கர்த்தர் அற்புதம் செய்வார். சர்ச்சுக்கு வந்திருக்கானா, கூப்பிடுங்க உங்க பிள்ளைய ஜெபம் பண்ணலாம். அவன் சர்ச்சுக்கே வரமாட்டான். ஏ கிழவி, சாரி, ஏ பாட்டி, நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, முதல்ல நீ ஜெப குறிப்பை மாத்து. உன் பிள்ளைக்கு கல்யாணம் தேவையில்லை, இப்ப அவனுக்கு தேவை ரட்சிப்பு. அல்லேலூயா. தண்ணியை போட்டுக்கிட்டு உதட்டுக்கு கீழே தம்பாக்கு வச்சுட்டு சுத்திரவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த புள்ள வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாக்குற, அவன் தனிமையா இருப்பதே நல்ல. இப்படி சொன்னா பாட்டி அடுத்து ஜெபம் பண்ண சொல்லும். இன்னும் நிறைய பேருக்கு பாஸ்டர் என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றான், விசா கிடைக்க ஜெபம் பண்ண. என்னுடைய முத கேள்வி அதான், சர்ச்சுக்கு வந்திருக்கானா? வருவான், ஆனா இன்னைக்கு அவன் முதல்ல அவனை ஒழுங்க சபைக்கு வர சொல்லு, விசா தானா வரும். இங்கேயே தெய்வ பயம் இல்லாம, இங்கேயே ஞாயிற்றுக்கிழமை ஆராணிக்கு வராம, இங்கேயே சபையில ஒரு கூட்டம்னா வந்து நிக்காம ஊர் சுத்துறானே, இவனுக்கு விசா கிடைச்சு வெளிநாட்டுக்கு போனா குடியும் கும்மாளமா வாழுவான் இல்லையா? அவனுக்கு விசா கிடைக்காமல் இருப்பதே நல்லது. என் பாடு உங்களுக்கு என்ன தெரியுது பாஸ்டர்? விசா கிடைச்சு வெளிநாடு போனாதானே என் கடை அடையும். கடை அடையும், பிள்ளை நரகம் போயிடுவான், பரவாயில்லையா? நீங்க அமைதியா இருப்பது நல்லது. இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு நம்ம அமைதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு உரைக்கும்படி கேட்கிறேன், ஒரு வேசியை விடவா நம்ம மோசமா போயிட்டோம்? ஒரு வேசிக்கு தன் குடும்பத்தின் ரட்சிப்பு மேல அவ்வளவு கவனம் வேண்டாம். காலம் கடைசி ஆயிற்று, பணம் வேண்டாம். நியாய தீர்ப்பு வரப்போகிறது, காசு பணம் வேண்டாம். இனி நான் சம்பாதிப்பது வேண்டாம், அதெல்லாம் நடக்கட்டும். ஆனா முதல்ல எனக்கு தேவை என் ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு, என் ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பு. இங்க கண்ண மூடினா நான் பரலோகத்துல கண் விழிக்கணுமே, அந்த பாக்கியம் எனக்கல்ல என் முழு வீட்டுக்கும் வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மாமாரே கவனியுங்கள். ஒருவேளை நேரலையில் இருப்பீர்கள் என்றால் ஐயாமாரே கவனியுங்கள். பிள்ளைகளின் சம்பாத்தியத்துக்காக ஜெபியுங்கள், நல்லது. பிள்ளைகளின் நல்ல கல்விக்காக ஜெபியுங்கள், நல்லது. பிள்ளைகளுடைய உயர்வுக்காக ஜெபியுங்கள். வேலை, தொழில், அவர்கள் ஐஸ்வர்யம், அவளுடைய கற்பத்தின் கனி, அவளுடைய கல்யாண காரியம் எல்லாம் நடக்கட்டும், ஜெபியுங்கள். ஆனா உங்களுடைய முதல் ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத என் பிள்ளை இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் மனம் திரும்பாத என் கணவன் கர்த்தருக்குள்ள வரணும் ஆண்டவரே. சர்ச்சுக்கே வரமாட்டாரே அப்படின்னு நீங்க என்னைக்காவது பாரப்பட்டிருப்பீங்களா? என்னைக்காவது அதுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பீங்களா? கடன் 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 பதறமே, நரகம் ஒன்று இருக்கிறது என்ற பயமும் நடுக்கமும் நம்மை பிடிக்கும் என்றால் நான் சொல்லுவேன், ஒரே மாதத்தில் ஒரே வருடத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாய் ரட்சித்து ஆலயத்தில் கொண்டு வருவார் என்பது நமக்கு நிச்சயம். அல்லேலூயா. ராகாபின் விருப்பம், ராகாபின் விண்ணப்பம் என்ன? ஐ வாண்ட் டு சேவ் மை ஃபேமிலி. என் குடும்பத்தை நான் காக்க விரும்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விருப்பத்தோடு இருக்கீங்க? இன்னைக்கு முத குறிப்பு அதுதான் ஜெபிக்க போறோம். இவள் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அவளுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? சரி, நாங்க உன் குடும்பத்தை பாதுகாப்போம், ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? இப்போ எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, நாங்க தப்பி போகணும்னா ஜன்னல் வழியா தான் போகணும். என்னைக்கா நீங்க இந்த 2 வேவுக்காரரும் சொல்றாங்க, இந்த ஜன்னல் வழியா நீ எங்களை இறக்கி விட போகிறல்ல, இறக்கி விடுவதற்கு அவள் சிவப்பு நூல் கயிறை கையில வச்சிருக்கிறார். இந்த கயிறை பிடிச்சு நாங்க இறங்கின பிறகு எங்களை இறக்கி விட்ட இதே ஜன்னல்ல இந்த கயிறை நீ என்ன செய்யணும்? கட்டி வைக்கணும். 7 நாட்களுக்கு பிறகு நாங்கள் திரும்ப வருவோம். 6 நாட்கள் நாங்கள் சுற்ற போகிறோம். 7வது நாள் 7 தரம் எரிகோவை சுற்றுவோம். மொத்தம் 13 தடவை.
13ஆம் தடவை நாங்கள் சுற்றி வரும்போது எரிகோ மதில்கள் விழப்போகிறது. அப்படி விழுந்தவுடன் நாங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இந்த பட்டணத்திற்குள் வெட்டுவோம், கண்ணில் படுகிற ஜீவனை எல்லாம் சங்கரிப்போம். ஆனால் இந்த சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட இந்த ஜன்னல் இருக்கும் வீட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் அவர்கள் காக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா. என்னைய கவனிங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட நிபந்தனை என்ன? நீ யாரையெல்லாம் ரட்சிக்க விரும்புகிறாயோ அத்தனை பேரையும் சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட வீட்டுக்குள் சேர்த்துக்கொள். அப்பா அம்மா ரட்சிக்கப்படணுமா? ராகாப் அப்பா அம்மாவை இங்க கொண்டு வந்து உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோ. உன் அண்ணன் தம்பி, உன் மாமா மச்சான், சித்தி சித்தப்பா, அத்தை மாமனார் யாராயிருந்தாலும் நீ யாரையெல்லாம் காப்பாற்ற விரும்புகிறாயோ அத்தனை பேரும் எங்க இருக்கணும்? சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கணும். அவங்க சொன்ன வார்த்தையை நான் திரும்பவும் சொல்றேன். இந்த சிகப்பு நூல் கயிறுக்கு வெளியே, சிகப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்கு வெளியே ஒருவன் இருப்பான் என்றால் அவன் இரத்தப்பழிக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல. நியாய தீர்ப்புக்கு நீ தப்பணும்னா, எரிகோ விழப்போகிறதே அந்த விழுகைக்கு நீ தப்பணும்னா, இங்கே வரப்போகிற பட்டயத்துக்கு நீ தப்பணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. சிகப்பு நூல் கயிறுக்கு பின்னே மறைந்துரு. ஆமென். நான் கற்பனையாய் சொல்லுகிறேன். ராகாப் அந்த 7 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. அப்பா என் வீட்டுக்கு வந்துருங்க, எரிகோ விழப்போகிறது. அப்பா சொல்லி இருப்பாரு, ஓ வீட்டுக்கா? சே, இருந்து ஓ வீட்டுக்கு அசிங்கம். நீ வாழ்க்கையா வாழ்ந்த, நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தா வரலாம் உன் வீட்டுக்கு. இப்படி ஒரு நாற்றமான வாழ்க்கை நான் வரலாமா? அவ சொல்லி இருப்பா, அது பழைய வாழ்க்கை, இப்போ நான் புது வாழ்க்கை வாழ்றேன். இனி உங்களுக்கு பாதுகாப்பு என் வீட்டில தான் இருக்கு. என்ன இருக்கும் உன் வீட்டில்? அப்படி என் வீட்டில் யார் வீட்டிலும் இல்லாத ஒரு சிகப்பு நூல் கயிறு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை பெரியப்பா வீட்டுக்கு போயிருப்பா. பெரியப்பா 2-3 மாடி வீடு கட்டி இப்பதான் புதுசா பால் காய்ச்சவரு, பல பயங்கரமா பிரம்மாண்டமா வீடு, சிசிடிவி எல்லாம் போட்டு பெரிய காம்பவுண்ட் ஸ்டோர் எல்லாம் போட்டு இருக்கிறாரு. அங்க போய் கூப்பிட்டுருப்பா, பெரியப்பா என் வீட்டுக்கு வாங்க. இப்பதான் புது வீடு கட்டி இருக்கேன், இங்க நிலநடுக்கம் வந்தா கூட என் வீடு விழாது, நான் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறேன். அவ சொல்லி இருப்பா, கவனிங்க, புது வீடு உங்களை பாதுகாக்காது பெரியப்பா. பெரிய வீட்டில் இருக்கிறதுனால நீங்க பாதுகாக்கப்பட மாட்டீங்க. சிகப்பு நூல் கயிறு மட்டுமே நியாய தீர்ப்புக்கு உங்களை தப்புவிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. படிப்பு தப்புவிக்காது, பணம் தப்புவிக்காது, அரசியல் அதிகாரம் தப்புவிக்காது, நகைகள் நிறைய இருப்பதால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஒரே ஒரு வழி உண்டு, சிகப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட வீட்டுக்குள் நீ மறைந்திரு. புதிய ஏற்பாட்டிலே சிகப்பு நூல் கயிறு என்பது எதற்கு அடையாளம்? அது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம். ஒரு ஆமேன் சொல்லிருங்க. நீங்கள் யாரை பாதுகாக்க விரும்புகிறீர்களோ அவர்களை இரத்தத்தின் மறைவில் வையுங்கள், அவர்கள் காக்கப்படுவார்கள். இதுக்கு நல்லா அல்லேலூயா சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கிட்டே சொல்லுங்க, இரத்தத்துக்குள்ள மறைங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். Bring them under the blood. நீங்க காக்க விரும்புறீங்கன்னா படிப்பு தந்தா போதாது சிஸ்டர். உங்க கணவனை காக்க விரும்புறதுக்கு நீங்க வந்து இங்க குப்புற விழுந்து மன்றாடுனா போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு பெரிய அதிகாரமுள்ள பதவிகளை வாங்கி தந்தால் போதாது. தேவை சிகப்பு நூல் கயிறாம் இயேசுவின் இரத்தத்தின் மறைவிலே அவர்கள் மறைந்திருக்க வேண்டும். இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டுமே சங்காரக்காரன் வரப்போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பு தான் நம் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது. இரத்தத்தினால் உண்டாகிற விசுவாசமே, இரத்தத்தினால் உண்டாகிற மறுரூபமே, இரத்தத்தினால் உண்டாகிற தைரியமே, இரத்தத்தினால் உண்டாகிற நீதியே நம்மை பாதுகாக்கும். ஆமென். அப்போ முத குறிப்பு என்ன? இரத்தத்திற்குள் மறையுங்கள். குடும்பத்தை பாதுகாக்கணும். எங்க மறைக்கணும்?
சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள. ரத்தத்துக்குள்ள எப்படி மறைக்கலாம்? லிட்டர் லிட்டரா பாட்டிலா தண்ணி கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுட்டு போவோமா? ஐயா தொட்டு தாங்க, ஜெபிச்சு தாங்க, வீட்டில் கொண்டு போய் தெளிக்கிற ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்க விசுவாசத்தை பொறுத்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை தேவன் எனக்கு கற்று தந்ததை சொல்லுகிறேன். ரத்தம் எங்கே தொளிக்கப்படுகிறது, ரத்தம் எங்கே கிரியை செய்கிறது, எங்கேயெல்லாம் ரத்தம் பேசப்படுகிறதோ அங்கேயெல்லாம் ரத்தம் கிரியை செய்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம் பேசப்படுற இடத்துல எல்லாம் ரத்தம் வேலை செய்யுது. ஆமென். ரத்தம் பாடப்படுற இடத்துல எல்லாம் ரத்தம் வேலை செய்யுது. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படி சொல்லுகிற போதெல்லாம் அந்த வீட்டிலே, அந்த நபர் மீது, அந்த குடும்பத்தின் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் நம்முடைய ஜெப வீடுகளில் நம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் வாயிலிருந்து நிறைய ரத்தத்தை பத்தின வார்த்தை வரும் இல்லையா? அடிக்கடி சொல்லுவாங்க, யாராவது ஜெபிக்க போன இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி தும்மல் போட்டா கூட சொல்லுவாங்க, ஏசப்பா ரத்தம் ஜெயம். வீட்டில் சீக்கரா ஒட்டி இருக்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ வர்ற காலத்தில் அதெல்லாம் என்ன செய்யலை இல்லை. நம்ம காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன், அப்படியே போயிட்டோமே தவிர ரத்தத்துக்குள்ள வராம போயிட்டோம். அல்லேலூயா. என்னை கவனிங்கள். ரத்தம் தான் இந்த உலகத்தின் ஒரே பாதுகாப்பு தேவ ஜனத்திற்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நாம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு இப்போ நாம ஜெபிக்க. நாசரேத் பக்கத்துல ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல தேவ மனிதர் ஒருவர் ஊழியத்தில் இருந்தார். அவருடைய பெயர் நான் சொல்ல விரும்பவில்லை. நல்ல ஒரு ஆலயம், ஒரு பெரிய ஒரு ஊழியம். அவர் எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் ஆலோசனை நேரம் வைத்திருப்பார். தனித்தனியாக மக்கள் அவற்றை ஜெபித்து நல்ல தரிசனம் பார்ப்பார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதனால் மக்கள் ஆலோசனை கேட்க வருவாங்க தனியாக ஜெப அறையில். அப்படி ஒரு காலம் இருக்கிற போது நான் அவரோடு நெருங்கி பழகின நேரம் அவர் கர்த்தருக்குள் மரித்து விட்டார். ஆனால் அப்படி இருக்கிற போது நான் ஒரு நாள் அவரை சும்மா சந்திக்க அந்த பகுதியில் ஊழியத்திற்கு போகும்போது பார்க்க போனேன். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னார். அந்த சாட்சியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க சபையில் ஒரு முக்கியமான பரிசுத்தமான ஒரு மூப்பர் குடும்பம் இருந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி நல்ல அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், நகை கழற்றி நல்ல பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவர்கள். என்ன கவனிக்கணும்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல அந்தஸ்து, சபையிலையும் முக்கியமானவர்கள். பணம் அந்தஸ்து இருப்பதால பரிசுத்தவான்கள் இல்லை அப்படியும் இல்லை. நல்ல தெய்வ பயம் உள்ளவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள். சபையிலே அவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருந்தார்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு வாலிப பிள்ளை, ஒரே பிள்ளை தான், வாலிப மகள். அந்த பெண்ணும் கூட சபையிலே சண்டே ஸ்கூல் ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம்னு அவள் கொயரில் இருக்கிறது. அப்படி நல்ல பரிசுத்தமாக இருந்தால் அவள் அந்த ஊரிலிருந்து வெளியே போய் ஏதோ ஒரு படிப்பில் இருந்து கொண்டிருந்தவள். கவனிங்கள். திடீரென்று அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, இந்த வாலிப மகள், பெந்தைக்கோஸ்தே திருச்சபையை சேர்ந்த இந்த வாலிப மகள் திடீரென்று வீட்டில் அப்பாட்ட சொன்னா, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா அம்மா யாருன்னு விசாரித்து பார்த்தால் அது ஒரு மினி பஸ் டிரைவர் என்பது கூட அவருக்கு பிரச்சனையா இல்லை. ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு இந்து மனிதன் அவன். அவர் சொன்னாரு, ஐயோ வாய்ப்பே இல்லை. அது எப்படி அந்நிய நுகத்துல நாம எப்படி ரட்சிக்கப்படாத ஒருத்தனோட இணைய முடியும்? ஆனால் அடுத்த குண்டாவை போட்டால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குட்டி குழந்தைகள் இருக்கிறார். ஏற்கனவே திருமணமான ஒருவனை விரும்பி அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். நான் 2ஆம் தரமா போறேன். அவன் ஒத்துக்கிட்டான், அவன் வீட்டம்மா ஒத்துக்கிச்சு. இப்போ நான் ரெடின்ற அளவுல நிக்கிறா. அப்பா அம்மா நடுங்கி போயிட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. அடிச்சு பார்க்கிறார் அப்பா, அம்மா அழுது பார்க்குது, காலில் விழுந்து பார்க்குது, கெஞ்சி பார்க்குது. ப்ளீஸ், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, எவ்வளோ கௌரவமா இருக்குது, எவ்வளோ பரிசுத்தமா இருக்குது, இப்படி ஒரு நரக வாழ்க்கை வேணுமா? இல்லை, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அந்த டிரைவரோட தான் நடக்கும். கவனி. இப்போ கடைசி நம்பிக்கை பாஸ்டர். அந்த பாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு பாஸ்டர் கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டர் 3 பேரையும் உட்கார வச்சு பேசுறார். அந்த பிள்ளை அசையவே இல்லை, அது கை கட்டி நின்றுட்டே இருக்குது. முடியாது அங்கிள், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ஒன்று கல்யாணம்னா அவங்க கூட பண்ணுங்க, இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம். பாஸ்டர் அப்பா அம்மா வெளியே அனுப்பிட்டு இந்த பிள்ளைகிட்ட தனியா பேசுகிறார். என்ன ஆச்சு, உன்னை பயம் காட்டுறானா, உன்னை மிரட்டுறானா, என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றும் மிரட்டலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
இவர் பல சாட்சிகளை சொல்றார். அந்த பாரு, அந்த பிள்ளை நான் சொல்லி கேட்கல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு, இன்னைக்கு பாரு விதவையா இருக்குது, இங்க பாரு இந்த குடும்பம் நான் அப்படியே விளங்காம போயிட்டுது, இவர் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. நீ தேவ சித்தத்தின்படி வாழணும். இல்ல அங்கிள், நீங்க என்ன மாத்தவே முடியாது. அப்பா அம்மா உள்ள கூப்பிட்டார், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னார். என்ன ஜெபிக்கனே தெரியல. தாயும் தகப்பனும் அழ ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீங்க தான் ஐயா, உங்களால நிச்சயம் மாற்ற முடியும், நாங்க நம்பணும். நீங்களும் கைவிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணும்? பாஸ்டருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அம்மா ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், அமைதியா இருங்க, ஜெபிக்கலாம். ஜெபம் பண்றதுக்காக கண்ணை மூடி அவருக்கு குழப்பம். ஆண்டவரே நான் என்னன்னு ஜெபிப்பேன்? இது நடக்கட்டும்னு ஜெபிப்பனா, இதை தடுத்துருங்கன்னு ஜெபிப்பனா? அப்படி சொன்ன போது பரிசுத்த ஆவியானவர் காதுகளில் சொன்னாராம், என் இரத்தத்தை அறிக்கை செய், இரத்தத்தை அறிக்கை செய். இல்லையா சொல்லுங்களேன். இப்போ பாஸ்டர் ரத்தத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். கவனிங்க, தாயும் தகப்பனும் அழுதுட்டு நிற்காங்க. பிள்ளை அப்படியே கல்லா நின்றுட்டு இருக்குது. வாயில ஒரு சோத்திரம் வரல. எப்படி வரும் இல்லையா? ஆமா, மனசெல்லாம் இச்சையை வச்சுட்டு இருக்கா, வாயில எப்படி சோத்திரம் வரும்? அப்படி நின்றுட்டு இருக்குது. பாஸ்டருடைய சத்தம் மட்டும் கேட்குது, இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாவத்தை மன்னிக்கிற ரத்தம் ஜெயம் சொல்றாரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகுது. ரத்தத்தை அறிக்கை செய்யறத அவர் நிறுத்தவே இல்லை. திடீர்னு ஒரு பெரிய சத்தம், ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவி. யாருன்னா அந்த வாலிப புள்ள பாஸ்டருடைய 2 காலை கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் வடிச்சு அழுது, ஐயோ பெரிய தப்பு பண்ணி இருப்பனே, நரகத்தில் விழுந்திருப்பனே, குழியில விழுந்திருப்பனே, அப்பா அம்மாட்ட விழுந்து. கவனிங்க, பாஸ்டர் காலை விட்டு அப்புறம் அப்பா அம்மா காலில் விழுந்து, அம்மா காலில் விழுந்து ஒரே அழுக, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேண்டாம், அவன் வேண்டாம், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நடந்தது என்ன? இரத்தத்தை பேசுகிற போது அந்த அறைக்குள் பாவ உணர்வு இறங்கியது. அந்த இறக்குள் இரத்தத்தினுடைய வல்லமை இறங்கியது. அன்றைக்கு விடுவிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தம் வல்லமை உள்ளது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இரத்தத்தை பேசினா அங்க பாவ உணர்வு வரும் சகோதரியே. முடிவு என்ன தெரியுமா? நான் கேட்டேன், ஐயா இப்ப எப்படி இருக்கிறா? நல்ல இடத்துல ஆவிக்குரிய மணமகனுக்கு இதே ஆலயத்தில் அருமையான பெந்தைக்கோஸ்தே திருமணம், 2 பிள்ளைகளோட அற்புதமான வாழ்க்கையை கத்தர் கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? குடும்பத்திலே தரித்திர ஆவி இருக்கிறதே, குடும்பத்திலே குடிகார ஆவி இருக்கிறதே, என் குடும்பத்திலே ரட்சிப்பு இல்லையே, என் பிள்ளைங்க இன்னும் முரண்டு பிடிக்கிறாங்களே, என் பிள்ளைங்க எனக்கு அடங்கமா இருக்கிறாங்களே, ஆலயத்துக்கு வரலையே, நீங்க உங்க ஜெபத்துல இயேசுவின் இரத்தத்தை பேசுங்கள். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரத்தத்தை அறிக்கை செய்யுங்கள். இரத்தத்தின் மறைவிலை கொண்டு வாருங்கள். இரத்தத்தில் மறைப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம எழும்பி நிற்போமா? ஒரு 3 நிமிடம் ஜெபிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த முதல் குறிப்பை ஜெபத்தோட முடிச்சிட்டு நான் 2வது குறிப்புக்கு வர விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நின்ற எல்லாருடைய கண்களும் மூடப்படணும். அல்லேலூயா. செய்தி முடியல, ஆராதனை முடியல, இது நாம ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உங்களோட பேசி இருப்பார்னா இப்போ இரத்தத்தை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். வாயை திறந்து இரத்தத்தை அறிக்கை செய்யுங்க. யாரும் கை தட்டக்கூடாது. கை தட்டணும்னா உங்க மேல தேவ மகிமை இறங்கினா தட்டுங்க, சும்மா கை தட்ட வேண்டாம். அந்நிய பாஷை இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத என் தாயே, ரட்சிக்கப்படாத என் தகப்பனை உம்முடைய இரத்தத்துக்குள் கொண்டு வருகிறேன், என்னுடைய பிள்ளைகளை இரத்தத்துக்குள் கொண்டு வருகிறேன். வாயை திறந்து ரகதலபா ரியாந்தரபா ஷியாகபா சத்தம் எழும்பட்டும், சத்தம் எழும்பட்டும். முடிஞ்சவரை எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எழும்பி நிக்க சொல்றது உங்களுக்காகத்தான். உங்க உடல் அசதி மாறட்டும். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் வீட்டின் மேல வருவதாக, உம்முடைய இரத்தம் என் கணவன் மேல வருவதாக. குட்டி பிள்ளைங்கெல்லாம் ஜெபிங்க, உங்க இரத்தத்தினால எங்க அப்பா அம்மாவை மூடிக்கொள்ளுங்கப்பா, உங்க இரத்தத்தினால என் வாகனங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. இரத்தத்தில் மறைங்க, இரத்தத்தில் மறைங்க. எப்படி இரத்தம் என்ன ஜெபம் பண்ணி கொண்டு போகணுமா அது உங்க விருப்பம். ஆனா இப்பவே நீங்க பேசும் போதே, நீங்க அறிக்கை செய்யும் போதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இரத்த துளிகள் இறங்கி கொண்டிருக்கிறது. பாவங்கள் அது உடைக்கிறது, சாபங்கள் அது உடைக்கிறது, தரித்திரங்கள் அது உடைக்கிறது, பில்லி சூனியங்கள் அது உடைக்கிறது, எல்லா கட்டுகள் அது உடைக்கிறது, கீழ்ப்படியாமையின் ஆவி அது உடைக்கிறது, மரண கண்ணிகள் அது உடைக்கிறது. நல்ல வாயை திறந்து இயேசுவின் இரத்தம் ஜெயம், எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
பேசுங்க பேசுங்க பேசுங்க. இன்னும் ஒரு நிமிடம், ஒரு 60 வினாடி. அதிகாரத்தோட பேசுங்க, அதிகாரத்தோட பேசுங்க. சர்ப்பத்தின் வல்லமைகள் வெளியேறட்டும், எல்லா போதையின் வல்லமைகள் வெளியேறட்டும். ஏமேன். எங்க தேவ பிள்ளைகள் பேசும்போது பிள்ளைங்க மேல இருக்கிற கீழ்ப்படியாமை ஆவிகள் இப்ப சிதறடிக்கப்படட்டும். சங்கிலிகள் உடையட்டும், சங்கிலிகள் உடையட்டும். பேசும்போதே நரகம் நடுங்குது, நரகம் நடுங்குது. Hell is getting loose. நரகம் நடுங்குது. நீ பேசும்போதே வீட்டில் இருக்கிற அந்தகாரம் இப்பவே வெளியேறுது. ரத்தத்தை பேச பேச உன் சரீரத்தில் இருக்கிற மரண கட்டு உடையுது சிஸ்டர். அந்த வியாதி குணமாகுது. பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமை, தேவ மகிமை. பேசுகிற எல்லா பிள்ளைகள் மேல தேவனுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவையின் ரத்தம். அடிக்கடி பலவீனப்படுற பிள்ளைங்க மேல ரத்தத்தை பேசுங்க. திரும்ப திரும்ப மருத்துவமனைக்கு கொண்டு போறேனே, திரும்ப திரும்ப கணவன் காய்ச்சல் வந்துட்டே இருக்குது, திரும்ப திரும்ப காயப்படுறானே, கெட்ட சொப்பனம் வருது, ஐயோ எனக்கு கலங்க பண்ற வருது, இப்ப அது உடையுது, இப்ப அது உடையுது. அந்தகார வல்லமைகள் இப்ப குடும்பங்களை விட்டு வெளியேறு. ரத்தத்தை அறிக்கை செய்தவர்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை. விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு. எல்லா மனநல பிரச்சனைகள் மாறட்டும், தூக்கமில்லாத பிரச்சனைகள் மாறட்டும், மனக்குழப்பங்கள் மாறட்டும். வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சமாதான கேட்ட உண்டு பண்ணுகிற எரிச்சலின் வல்லமைகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அந்த முள்ள பிடுங்குகிறார். அந்த முள், அந்த முள், அந்த முள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுது. அந்த சந்தேக ஆவி இப்ப வெளியேறுது. விடுதலை, விடுதலை. ராகாவின் வீட்டுக்கு வந்த ரட்சிப்பு, தேவ ஜனத்தின் ரட்சிப்பு வருவதாக. ஜெயம், ஜெயம், ஜெயம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயம். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சாத்தா மேல ஜெயம் எடுங்க. அவங்கிட்ட தோற்று போக நாம் நாம் கோழைகள் அல்ல. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் உண்டு. கட்டவிழ்க்கிற ரத்தம் ஜெயம், எதிரியை நடுங்க பண்ணுகிற ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தருகிற ரத்தம் ஜெயம். இன்னும் 20 வினாடி டைம் இருக்கு. இன்னும் துதிக்காதவங்க கையை தட்டி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சபையை ரத்தத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். சபையில விசுவாச பிள்ளைகளை, சபையினுடைய ஊழியரை, அவருடைய குடும்பத்தை, எங்க சபைக்கு ஏசப்பா தந்திருக்கிற இளம் தலைமுறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை ரத்தத்துக்குள் கொண்டு வருகிறேன். சத்துருவே நீ இனி தொட முடியாது, சாபமே இனி தொட முடியாது, வியாதி இனி தொட முடியாது, மரணம் இனி தொட முடியாது. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இன்னொரு தடவை வல்லமை உண்டு, உண்டு பவர். விடுதலை வல்லமை உண்டு.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு உண்டு. வெற்றிகொள். விடுதலை விடுதலை விடுதலை. மரண கண்ணிகள் தெரிக்கட்டும், மரண கண்ணிகள் தெரிக்கட்டும். எல்லா பில்லி சொடியும், எல்லா செய்திரை கட்டுகள், எல்லா மந்திரவாத வல்லமைகள் வெளியேறு. ஃபயர். வல்லமை உண்டு. விடுதலை விடுதலை. பாவ கட்டு உடையுது, பாவ கட்டு உடையுது, பாவ கட்டு உடையுது. ரத்தத்தால் வல்லமை உண்டு. விடுதலை விடுதலை. குடும்பங்கள் மேல இருக்கிற எல்லா கண்ணிகளும், எல்லா சத்துருவின் கண்ணிகளும், எல்லா சத்துருவின் தந்திர திட்டங்களும் இப்ப கிறுக்கப்படுகிறது, கிறுக்கப்படுகிறது. கர்த்தரை குறைத்து போடுகிறார். ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க, ஜெயமெடுங்க. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ரத்தத்தை அறிக்கை செய்யும் பிள்ளை, உனக்கு தோல்வி இல்லை. ஜெயமெடு, ஜெயமெடு, ஜெயமெடு. ஜெயம். ரத்த வாசனை, ரத்த வாசனை. சபை முழுவதும் ரத்த வாசனை, ரத்த வாசனை. பரிசுத்த ரத்தம் சபை முழுவதும். கற்பப்பை பிரச்சனைகள் மாறுகிறது, இரத்த கோளாறுகள் மாறுகிறது. எல்லா DNA முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். பெற்றுக்கொள். அந்தரங்க வியாதிகள் விலகுகிறது. ஆமென். Hallelujah. 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 இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. அது முடிந்து போயிற்று, அது முடிந்து போயிற்று. தலைமுறை தலைமுறையாய் பின்தொடர்ந்த சாபம் இயேசுவின் இரத்தத்தால் முடிந்து போயிற்று. இனி ஒரு சாபமும் இராது. Hallelujah. அவியானவரே, நீர் எங்கே அங்க விடுதலை உண்டு. விடுதலை விடுதலை விடுதலை. தலைமுறை சாபங்களில் இருந்து விடுதலை, விட முடியாத பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, பின்னாடியே வந்த பார்வோனின் கட்டிலிருந்து விடுதலை, மரண கண்ணியிலிருந்து விடுதலை. இனி ஒரு சாபமும் இராது.
அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரத்தத்தை பேசின போது, உம்முடைய இரத்தத்தை பாடின போது, உங்க இரத்தத்தின் வல்லமை எங்க மேல ஊற்றப்பட்டதே. நன்றி அப்பா. இன்னைக்கு ஆலயத்துக்கு வராத பிள்ளைகளை இரத்தத்திற்குள் மறைக்கிறோம். எங்கள் சபை முழுவதையும் இரத்தத்துக்குள் மறைக்கிறோம். வரப்போகும் அழிவுக்கும், வரப்போகும் நியாய தீர்ப்புக்கும், நித்திய ஆக்கினைக்கும் இரத்தத்தின் மறைவில் இருப்பவர்கள் காக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற 2-3 பேரை கையை பிடிச்சி இனி ஒரு சாபமும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காருங்க. 2 பேருக்காவது சொல்லுங்க. 2 பேருக்காவது சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இராது. உட்கார்ந்துக்கோங்க. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் 7க்கு நாம திரும்புவோமா? 7வது வசனத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அப்போ முதல்ல எதுல மறைச்சு வைக்கணும்? இரத்தத்துல. ஆமென். குடும்பத்தை காக்கணும்னா இரத்தத்துல. இனிமே எல்லா ஜெபத்திலையும் எதை பேசணும்? ரத்தம் பேசணும். ரத்தம். பிரச்சனை வந்தா ரத்தம் பேசணும். பலவீனம் வந்தா ரத்தம் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தம். 2வதாய் வசனம் 7 என் கூட படிங்க பார்க்கலாம்.